முத்தப்பத்தா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். கதையுடைய தலைப்பு என்ன தெரியுமா? பேராசை பெரு நஷ்டம். இப்ப கதையை சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு ஊர்ல நட்ராஜன் ஒருத்தன் இருந்தான். அவன் நிறைய சின்ன சின்ன தொழில் எல்லாம் பண்ணானா அவனுக்கு லாபமே கிடைக்கல, பணமே இல்லை. அதனால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு ஒரு நாள் கோயிலுக்கு போனான். கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறான். சாமி, எனக்கு நிறைய காசு வேணும், எனக்கு நீங்க நல்ல காசு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு கண்ணை திறந்து பார்க்கறான், காசு சாமி நின்னுட்டார். சாமி அவன் முன்னாடி உனக்கு என்ன எவ்வளவு காசு வேணும்னு சொல்லி கேட்கிறார். இவன் டக்குன்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்கறான். சரி, நான் உனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன், சதுர்காய் உடைக்கிறேன். சரி, இந்த ஆள் டக்குன்னு 1 லட்சம் ரூபாய் கேஷ் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. இவனுக்கு நம்பவே முடியல. ஆஹா, நம்ம இன்னும் நிறைய காசு கேட்டிருக்கலாமோ. சரி பரவாயில்ல, 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கே, சரி நம்ம சொன்ன மாதிரி ஒரு தேங்காய் உடைச்சிருவோம் அப்படின்ட்டு போய் கோயிலுக்கு எதுக்கால ஒரு கடை இருக்கு, அந்த கடையில போய் கேட்கறான். ஒரு தேங்காய் கொடுங்க, நான் சதுர்காய் உடைக்கணும்னு. எவ்வளவு தேங்காய்னு கேட்டா அவன் 50 ரூபாய் ஒரு தேங்காய்ன்னு சொல்றான். அடியாத்தி, 50 ரூபாயா, ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு உடனே அவன் சொல்றான், நீ நடந்து போனீங்கன்னா ஒரு தோப்பு இருக்கு, தென்னந்தோப்பு இருக்குது, அங்க போய் கேளுங்க, தேங்காய் இன்னும் கொஞ்சம் விலை கம்மியா கிடைக்கும் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு. சரின்னு இவன் நடந்து போறான். தென்னந்தோப்பு வருது. அங்க போய் அந்த தோப்புக்காரர்கிட்ட எனக்கு ஒரு தேங்காய் வேணும்னு கேட்டா அவர் 30 ரூபாய் சொல்றாரு. அடியாத்தி, 30 ரூபாய் ரொம்ப ஜாஸ்திங்க அப்படின்னு உடனே, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, இந்த தென்னை மரத்து மேல ஏறி நீயே ஒரு காயை பறிச்சுக்கோ, எனக்கு 10 ரூபாய் கொடு போதும்னு அந்த தோப்புக்காரர் சொல்றாரு. ஆஹா, பரவாயில்லையே, 10 ரூபாய்க்கு நமக்கு தேங்காய் கிடைக்குதே அப்படின்னு என்ன பண்றான், அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை இடுப்புல ஒரு பெல்ட் வச்சு கட்டிக்கிறான். நல்லா இறுக்கமா கட்டிக்கிறான். கட்டிக்கிட்டு அந்த மரத்து மேல ஏறுறான். அப்போ அந்த தோப்புக்காரர் சொல்றாரு, கீழே ஆறு ஓடும், அந்த மரம் வளைஞ்சு நிற்கும், கீழே ஆறு ஓடுதா, எப்பா நீ பார்த்து ஏறி பறி, கீழே ஆறு ஓடுது, நீ கொஞ்சம் ஸ்லிப்பானா கூட ஆத்து தண்ணியில விழுந்துருவேங்கிற. இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏறுறான். ஏறி போய் பறிக்கும் போது என்ன ஆகுது, காத்து பலமா அடிக்குதா, அதுல கொஞ்சம் அப்படியே ஆடி ஸ்லிப் ஆயிடுறான். ஸ்லிப்பான உடனே பயந்து போய் ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிடுறான். பிடிச்சிக்கிட்டு தொங்குறான். கீழே ஆறு வேற ஓடுது. ஆட்டி, நம்மளை யார் இப்ப காப்பாத்துவா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த பக்கம் ஒரு யானைக்காரன் வருவான். அவன் யானைக்காரரை இங்க வாங்க வாங்க அப்படின்னு உடனே, என்னப்பா என்ன இப்படி தொங்கிட்டு இருக்கிற அப்படின்னு உடனே, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, இந்த யானையை கொண்டாந்து இப்படி ஓரமா நிறுத்தி அது மேல ஏறி என்னைய கொஞ்சம் இறக்கி விடுங்க அப்படின்னு உடனே, நான் உன்னை இறக்கி விட்டா எனக்கு என்ன தருவேன் அப்படின்னு கேட்பான் யானைக்காரன். அவர் சொல்லுவாரு, என்ன நடராஜ் என்ன சொல்லுவான், நான் 10,000 ரூபாய் உனக்கு தர்றேன் அப்படின்னு. ஆஹா, 10,000 ரூபாய் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை கொண்டாந்து நிறுத்தி அது மேல ஏறி அவன் காலை பிடிப்பான். அதுக்குள்ள இந்த யானை நகர்ந்து போயிடும். யானை நகர்ந்து போனா அவன் அந்த காலை கெட்டிய பிடிச்சுக்கிட்டு இவன் தொங்குவான். அடாடா, என்னடா இது, இப்ப நம்ம 2 பேரும் தொங்குறோமே, யானையும் போயிருச்சு, நீ நம்மளை யாரு காப்பாத்துவா அப்படின்னு 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குதிரைக்காரன் வருவான். உடனே, எப்பா குதிரைக்காரரே இங்க வா வா வான்னு கூப்பிடுவாங்க. அந்த குதிரைக்காரன் வந்தாலும், என்ன 2 பேரும் இப்படி தொங்குறீங்க அப்படின்னு உடனே, நீ தயவு செய்து குதிரையை கொண்டாந்து இப்படி ஓரமா நிறுத்தி எங்க 2 பேரும் இறக்கி விடுப்பா அப்படின்னு உடனே, சரி சரி, நான் இறக்கி விட்டா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னா, உனக்கு 5,000 ரூபாய் பணம் தரவான்ப்பான்னு சொல்லுவாங்க. சரின்னு அந்த குதிரைக்காரன் குதிரையை நிறுத்தி அது மேல ஏறி அந்த யானைக்காரன் தொங்குறால, யானைக்காரன் காலை பிடிப்பான். இந்த குதிரை நகர்ந்து போயிடும். ஐயோண்டு இவன் அவன் காலை பிடிச்சிக்கிட்டு இவன் தொங்குவான். 3 பேரும் லைனா தொங்குறாங்க. இந்த குதிரையும் போயிடுமா, ஆத்தி என்ன இது, இப்ப நம்ம 3 பேரும் தொங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானைக்காரன் குதிரைக்காரன் 2 பேரும் மேல முதல்ல தொங்குறான்ல அவன்கிட்ட சொல்லுவாங்க, எப்பா அந்த மட்டையை தயவு செய்து விட்டுடாத, நாங்க நீ சொன்ன 10,000 நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு யானைக்காரன் சொல்லுவான். இந்த குதிரைக்காரன், நீ சொன்ன 5,000 நான் உனக்கு தர்றேன், தயவு செய்து இந்த மட்டையை கெட்டியா பிடிச்சுக்கோ, நான் உங்களை நம்பிதான் நாங்க 2 பேரும் தொங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவன் மேல தொங்குறான்ல நடராஜ், அவன் யோசிப்பான், ஆஹா நம்ம கிட்ட ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, அப்புறம் ஒரு 10,000 வருது, 5,000 வருது, மொத்தமா சேர்த்தா எவ்வளவு அப்படின்னு யோசிப்பானா. அவனுக்கு மனக்கணக்கு போட தெரியல. என்ன பண்ணுவான், கையை விட்டு கணக்கு போடுவான் பாரு, தொப்புடு 3 பேரும் ஆத்துல விழுந்துருவாங்க. தொபுக்குடீர்னு உளுந்து ஆத்து தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது.
அடிச்சுக்கிட்டு போறதுல எப்படியோ நீந்தி நீந்தி கரை சேருவாங்க. சேர்ந்து பார்த்தா அவன் இடுப்புல கட்டியிருந்தாங்க 1,00,000 ரூபாய் காசு, அது ஆத்துல அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. இவன் இந்த யானைக்காரனுக்கும் 10,000 ரூபாய் வச்சிருப்பான், அதுவும் போயிருச்சு. குதிரைக்காரன் 5,000 வச்சிருப்பான், அதுவும் போச்சு. ஆக மொத்தம் 3 பேரும் காசு இல்லாம உயிர் தப்பிச்சா போதும்னு பொழைச்சு வருவாங்க. இப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த ஒழுங்கா தேங்காயை 50 ரூபாய்க்கு வாங்கி உடைச்சிருந்தா இந்த 1,00,000 ரூபாய் அவனுக்கு நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப ஆசைப்பட்டோம்னா ரொம்ப நஷ்டம் தான் அடைவோம். அதனால நம்ம ஆசைப்படாம இருக்கணும். சரியா?